சென்னையில் போராடி மாட்டுக்கோட்டா வேணும் நவீன மாட்டு தொழுவம் வாங்கணும். ஆனால் மாட்டுக்கோட்டா உள்ளே வந்து தீனி போட்டு யாருக்குமே வந்து கட்டுப்படி ஆகலை. அவன் தீனியை போடுறான், உழைக்கிறான், கறக்கிறான், பொட்டுக்கல்ல எடுத்துன்னு போய் குத்துறான், டிப்போவில் பால் ஊற்றிடுறான். பாலுக்கான விலை இல்லை. ஆனால் இந்த உத்தியோகத்தை விடக்கூடாது அப்படின்ற ஏதோ ஒரு வைராகியத்தில் நம்ம ஆளுங்க இன்னைக்கு தொழில் பண்ணுறாங்க. மாடு எங்கன்னா போய் கை நீர் தண்ணி குடிக்குமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பசு மாடை வந்து 4 மாடு வெடிகுண்டு வெடித்து அந்த வாய் தாடை கிழிஞ்ச ரத்தம் ஊற்றுது. ஒரே காரணம் பசி. அந்த மாட்டுக்கு தீவனம் வேணும். ஆனால் மேய்ச்சல் நிலம் இருக்குது, மேய்ச்சல் நிலம் இருக்குது, உன் உரிமை. நான் திரும்ப ஒரு வழக்கறிஞராக இந்த இடத்துல திரும்பி பதிவு பண்ணுறேன். ஏதோ சங்கம் சேர்த்துட்டோம், கூட்டம் வந்துடுச்சு, கூட்டத்துக்காக பேசுறது கிடையாது. இது சட்டம், நமக்கான உரிமை. கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லாமல் கால்நடைகளை வளர்க்க சாத்தியமே கிடையாது. ஆக இந்த மேய்ச்சல் நிலத்தை கொடுக்கணும் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுங்க.